எவ்வளோ நேரமாக நெட்டு வரும் பார்க்குற வரவே மாட்டுது. நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு, செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு, லைட் மோடில் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போன்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாச்சு, இன்னும் எதுவுமே வர மாட்டுதே. ஒருவேளை அங்கேயே ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபோன்லாம் போகுது, ரீசார்ஜும் பண்ணிட்டாரு, ஃபோன் போகுது, நெட்டு மட்டும் ஏன் வர மாட்டுது? இந்த கௌசரி ஏதாவது பண்ணியிருப்பாளோ? அக்கா அக்கா, என்ன இது? செல்லு ஃபோன் மட்டும்தான் போகுது, நெட்டு எதுவுமே யூஸ் ஆக மாட்டுது. நீ ஏதாவது எங்கேயாவது போயிட்டு ஏதாவது மாற்றி எழுதி வச்சிட்டியா? பூமாரி, நெட்டுலாம் எதுவும் வராது, ஃபோன் மட்டும்தான் பேச முடியும், சரியா? என்ன சொல்ற? ஃபோன் மட்டும்தான் பேச முடியுமா? ஏன் நெட்டு வராது? பூமாரி, அப்பா ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு, சரியா? நெட்டுலாம் எதுவும் வராது. என்ன சொல்றக்கா? நெட் எதுவுமே வராதா? ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணிருக்காரா? என்ன ஏன் இது மாதிரி பண்ணாது? எப்பயுமே நெட் வர மாதிரி தானே இப்போ ரீசார்ஜ் பண்ண சொல்லுவேன் நானு. ஏன் இந்த தடவை இப்படி பண்ணாரு? பூமாரி, அதுவா தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட் வச்சு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வந்ததுல அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாஷ் சரியாவே படிக்க மாட்டான், நீங்க அவனை படிக்க வைங்க ஒழுங்கா வீட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அத அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல போய் அப்பா என்ன பண்ணிட்டாரு, சரி செல்லு யூஸ் பண்றதுனால தானே இவன் படிக்க மாட்டான் சொல்லிட்டு போன் பேசுறதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டாரு. அவன் படிக்க மாட்டானா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அதுக்காக நெட் இல்லாம எப்படி காலேஜ் விட்டு வந்து நான் என்ன பண்றது அப்ப? ஐயோ, பின்ன நீ தான் செல்லு அவன்கிட்ட கொடுக்குற, அவன் செல்லு எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து செல்லு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அதனாலதான் ரீசார்ஜ் பண்ணல. அப்புறம் உனக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. தினமும் ஆகாஷ் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா 5 மணில இருந்து நீ அவனை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணுமா. அவனுக்கு என்ன ஸ்கூல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை சொல்றதும், ஏதாவது டெஸ்ட் வைக்கிறது, ஒப்பிக்க வைக்கிறது எல்லாத்தையும் நீ பண்ணணுமா இனிமேட்டு. ஓ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நெட்டு ரீசார்ஜ் பண்ணல, நான் சொல்லி தர மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன் போ. அதுக்காக என்னடி? அதான் டிவி இருக்குல்ல, டிவி பாரு, அவனுக்கு சொல்லி கொடு. அதுக்கப்புறம் நீ இது ஓ வேலையெல்லாம் பார்க்க போற, உனக்கு எழுதுற வேலை படிக்கிற வேலைலாம் இருக்குல்ல, நீ தானே காலேஜ் படிக்கிற, அதனால போ, அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத. என்கிட்ட எந்த காரணமும் சொல்லாதீங்க. என்னை கேட்காம அப்பா ஏன் அப்படி பண்ணாரு? ஓடிட்டாளா உள்ளார? என்னமோ செல்லுல நெட் இல்லனா என்னமோ ஒண்ணு இல்லாத மாதிரி தான் பேசுறாவ. ஹாய் அகஸ்தி, நீங்களா லெட்டர் தூக்கி போட்டீங்க? ஆமா, நான் தான் தூக்கி போட்டேன். படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? உங்களை எனக்கு பிடிச்சது சொல்றது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன எப்படி பிடிச்சது? அது வந்து நீங்க பிடிச்சிருக்கே சொன்னனால எனக்கு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சதோ அதே மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சது. எனக்கு உங்களை பிடிக்கணும் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்ன விளையாடுறீங்களா நீங்க? சொல்ற மாதிரி சொல்றீங்க, பேசுற மாதிரி பேசுறீங்க, அப்புறம் எப்படி பிடிச்சோன்னு கேக்குறீங்க. நீங்க பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் ஊரு, என் வீடு இதெல்லாம் பத்தி கேட்டீங்களா, அப்பயே தெரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு. என்ன சொல்றீங்க? நான் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசலையே. இது பார்த்ததும் வந்த காதல். எப்படி ஒருத்தவங்களை பார்த்தாலே ஒரு காதல் வரும்ல, அந்த காதல் இது. சரி சரி, நீங்க கூட அன்னைக்கு பேசினப்ப என் மனசுக்குள்ள தோணுச்சுதான், பரவாயில்லையே இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற, இதுல கனவா நனவான்னு இருக்கு எனக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது, எந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. நான் மனசுக்குள்ள நினைச்சிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த பொண்ணுகிட்டையும் பேசுனது கிடையாது. ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா பேசுனா அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். நீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு காதல் வந்துடுச்சு. நான் மட்டும் என்ன அகஸ்டின், நானும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் அவ்வளோ சீக்கிரம் ஜென்ஸ் கிட்ட பேசவே மாட்டேன். நான் காலேஜ் படித்தப்போ சரி, சும்மா என்னன்னு பேசுவேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது. எங்களோட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் விளையாடுவேன், பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். என் ஃப்ரெண்டுங்களாம் மற்றவங்க கூட பேசணும், நான் மட்டும் பேசவே மாட்டேன். ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க?
ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது எல்லாரும் மேலேயும். நம்ம சாதாரணமா பேசினா அவங்க அப்ப ஏதாவது பேசுவாங்க, அது ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுறக்கூடாதுல்ல. எங்க வீட்டுல பாப்பாங்க, சொந்தக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அதுக்காக தான் நான் பேச மாட்டேன் அவ்வளோவா. சரி, அப்ப என்ன மட்டும் எப்படி நம்புறீங்க நீங்க? இல்ல, உங்களை நான் பாக்குறேன்ல தினமும், நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி பேசுறீங்க. அன்னைக்கு காலைல வந்தப்ப கூட பேசினல, தெரியுது உங்களை பார்த்தாலே நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்கன்ட்டு. நீங்க போட்டுன்னு இருக்க சட்டை பேண்ட் எவ்வளவு எளிமையா இருக்கிறது. இதே சில பசங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே சூப்பர் சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பந்தாலாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு என்னன்னா உண்மையா இருக்கணும். சும்மா வந்து கீழ்ஸு உங்களாம் பார்க்கணுன்றதுக்காக சீன் போடுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நடக்கும்தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை கூப்பிடுவானுவேன், இங்கே வாடா அங்கே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுவானுவேன். நான் ஏதாவது ட்ரெஸ் போட்டு வந்தால் கூட என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறா, வா நான் சொல்கிற மாதிரி கலர் எடு, ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா அந்த பொங்கல் தீபாவளிலாம் வந்து இந்த மாதிரிலாம் சட்டை எடு, அந்த மாதிரி சட்டை எடு, இப்படி போட்டு நீ இங்கே வா அங்கே வா கூப்பிடுவேன். நான் போகவே மாட்டேன். தெரியுது தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. ஆனால் மனசில் சந்தோஷமா இருக்குங்க நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறது. ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சிட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்னையே புரிஞ்சுக்க மாட்டாங்க தெரியுமா. நான் ஏதோ திமிரா நடந்துக்கிற மாதிரி தான் நினச்சிப்பாங்க. ஆனால் நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க நடந்துக்கிட்டால் தான் நானும் அந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. நீங்களே சொல்லுங்க பார்க்கும். அவங்க எப்படி நடந்துட்டு அதே மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும். அவங்க கோவப்படுற மாதிரி ஒரு மாதிரி பேசுனா அப்போ நான் மட்டும் எப்படி பேசுவேன்? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி பாய், நான் அப்புறமா மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே. ஐயோ, இந்த ஃபீலிங்லாம் புதுசாக இருக்கே. இது வரைக்கும் எனக்குள்ளே இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லையே. இதோ ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கே. ஓ, இதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்ட மேனிக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றுறதும் வண்டியில் போகிறதும் இப்படிலாம் இருக்கானு போல். இதுக்குள்ளே வந்துட்டா இதை பற்றின ஃபீலே இருக்கும் போலையே. சரி, இப்போதைக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணிப்போம். என் நேரத்தை பத்தியா முத செமினார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆளா என்னையா சூஸ் பண்ணுவாங்க, வேற ஆளே இல்லையா? சரி, செமினார் சொன்னோடனே மற்றவங்களாம் பாடம் எடுப்பாங்க, பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பாரு ஏன் நேரம் எனக்கே முதல்ல ஒரு செமினாரை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒரு காரணத்தையும் சொல்லிட்டாங்க வேற. நமக்கு படிக்கிறது எழுதுறதுனாலே தத்துக்குத்தலே, இது வேற செமினார். எங்கிருந்து செமினார் எடுக்கிறது நானு? பேசாம நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? அம்மாடி கையிலே என்னம்மா எழுதுறியாமா? ஆமாம்மா சொல்லு, என்ன டீ போட்டியா? டீ போட்டுனா சீக்கிரமா குடு, சூடா குடிக்கணும் போல இருக்கு. தரண்டி கையிலே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். எதுவும் உன்னோட விருப்பத்தை மட்டும் சொல்லுன்னா, நீ கோவப்படாத எதுக்கும். நாளானிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். என்னம்மா சொல்ற? நாளானிக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? எதுக்கு நீ இதெல்லாம் ஏற்பாடு பண்ற? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா, எதுக்குமே இதெல்லாம் செய்யற? நீ என்ன கேட்காம எதுக்கு நீ உங்களாம் வர சொல்ல? நீ இப்ப எதுக்கு எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? படிச்சுட்டு தானே இருக்க. அடியே கையில சும்மா ரெடி. இப்ப எதுக்கு கத்துற நீ? நான் என்ன சொல்லிட்டா இப்ப எதுக்கு நீ கத்துற? நான் உன்னோட விருப்பத்தை மட்டும் தானே கேட்க சொன்னேன். சரி, நானாடி முதல்ல ஏற்பாடு பண்ண, நான் பண்ணல, உங்க அப்பா தான் பண்ணிருக்காரு. என்ன, நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவர் எதுவும் கேட்கல. சரி, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம் தான் வந்திருக்கேன். சரி, அவர் கூட ஏன் ஏற்பாடு பண்றாருன்னு கேட்கறேன் நானு. இன்னும் நான் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை வீணாக்கலான்னு பாக்குறீங்களா நீங்க? என்னால முடியாது. அவங்களாம் யாரையும் வர வேணாம்னு சொல்லிடு அப்பா கிட்ட. இதெல்லாம் நீயே சொல்லிடு. இது ஒரு கேள்வின்னு என்கிட்ட வந்து கேட்கிற பாரு நீ. ஐயோ கையிலே, சொல்றத முழுசா கேளுடி. உடனே நீ வான்னு பேசுவ. நான் முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்ன கோவப்படாதுன்னு, மறுபடியும் பார்த்தியா கோவப்படுற? உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, நானும் சொன்னேன் இந்த மாதிரி அவ படிக்கிறா, இப்ப எதுக்குங்க இந்த ஏற்பாடுலாம் வேணாம் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இப்ப படிச்சுன்னு இப்பயே நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், இப்ப சும்மா வராங்க பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்பயும் நான் மறுபடியும் சொல்றேன், எதுவும் கேட்காம அவர் மாதிரி எதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அதுக்கு மேல அவர் எதிர்த்து எதுவும் பேச முடியாது சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.
இங்க பாருமா, நீ விட்டுட்டேன் கிட்டுட்டேன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. தயவு செஞ்சு யாரையும் பொண்ணு பார்க்க வர வேணாம் சொல்லிட்டுனே. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். நான் படிச்சுன்னு இருக்கேன்றதுக்காக இல்ல, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேணாம். நான் சொல்றேன் எனக்கு எப்ப கல்யாணம் வேணும்னு. சரிடி சரி, நான் இதை போய் சொன்னேன்னா எங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை வரும். நான் தான் எதுவும் உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன பண்ற, இப்படியே போய் கோவமா பேசுத. கொஞ்சம் அமைதியா போயிட்டு, அப்பா இந்த மாதிரிலாம் நான் படிக்கிறேன், எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு அவர்கிட்ட பொறுமையா சொல்லு போ. அம்மா நானா எதுவும் சொல்ல, நீ ஏன் போய் சொல்லு. நான் அந்த மாதிரி சொன்னா என்ன திரும்ப கேட்பாரு. நீ என்ன எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாரு. நீ ஏன் போய் சொல்லிடுவா. நல்லா இருக்குடி உன் நாயம். நான் போயிட்டு அவர்கிட்ட மாட்டி இருக்கணும், நீ அமைதியா இருக்கலான்னு பாக்குறியா? உன் வாழ்க்கைக்காக தானே பேசுறேன். நீ போய் சொன்னாதான் அவர் கேட்பாரு. உனக்காக தானே ஏற்பாடு பண்றாரு, அப்ப நீ தான் போய் சொல்லணும். நான் சொன்னா நான் தான் ஏதோ தடுக்கிறோம் சொல்லுவாரு. அவர் பத்தி உனக்கு தெரியாதடி, என்ன போய் சொல்ற? அம்மா எனக்கு தெரியாதுமா, நீ என்ன சொல்லி ஏன் சொல்லி எனக்கு தெரியாது. நாளை அன்னைக்கு யாரும் பொண்ணு பார்க்க வரக்கூடாது, நான் காலேஜுக்கு போயிடுவேன். சரியா? ஏன்னா லீவ் போட நீ சொல்லக்கூடாது. நீ அவர் பேச்சு கேட்டு நீ நீ பண்ணக்கூடிய ஆள் நீ. அதனாலதான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என்ன அப்புறம் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் எதுவும் என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த ஏற்பாடு வேணாம். நீ போய் அவர்கிட்ட சொல்லு, இப்போ எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீ போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு போ. என்னமோ போடி. சரி நானே அவர்கிட்ட சொல்றேன். அம்மா அதே மாதிரி நான் இருக்கிறப்ப அவர்கிட்ட சொல்லாத. நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் இல்லை நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் அது மாதிரி நேரத்துல சொல்லு. ஏன்னா உங்ககிட்ட கேட்டு அப்படியே வந்து என்கிட்ட கேட்பாரு. அதனால நான் இல்லாதப்ப சொல்லுன்னா இது வேறையா? சரிடி, நீ இல்லாதப்பயே சொல்ற. எனக்கு கல்யாணம் வேணும் தான், ஆனா இவர் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை எனக்கு தேவையில்ல. எனக்கு யாரு வேணும்னு நான் தான் தேர்ந்தெடுப்பேன். ஹலோ கந்தசாமியே, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ணுறது, நமக்கு நாடகம் இன்னும் வரல. எதுவும் வந்ததுன்னா அவசியம் எல்லாரும் போயிட்டு நாடகத்தை நடத்துவோம். சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம். கண்டிப்பாண்ணே உதவினா கண்டிப்பாக உங்களை கேட்குறேண்ணே. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் இல்லைன்னா எங்கள் குடும்பமே இல்லை. உங்கள் தயவில் தான் எங்கள் குடும்பம் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. என்ன பண்ணுறது, ஏதோ என் பொண்டாட்டி ஏதோ வேலைக்கு போகிறதுனால, என் பையன் வேலைக்கு போகிறதுனால அதை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இழுத்தனால நமக்கு நாடகம் நடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு கந்தசாமியே. இன்னும் ஒரு 2 மாதம் தான். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அங்கே வா இங்கே வா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதோட பிஸியாக இல்லை. சரியா? அப்புறம் அவனுக்கு வேற நான் ஃபோன் பண்ணல, முனுசாமிக்கு. அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கானா? அவனுக்கு ஃபோன் போக மாட்டுதே, நம்பர் ஏதாவது மாற்றிட்டானா? அண்ணா பேசிட்டு தானே இருக்கிறோம். ஃபோன் போட்டான் பேசுகிறான். இடையில அவன் ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சான், அதனால் ஃபோன் போகலாம். நானே போட்டு பார்த்து அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் போட்டேன். நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஏதோ அப்போ நம்ம கூத்தாடி சம்பாதிச்சிருந்த காசெல்லாம் இப்போ ஏதோ செலவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு 1 மாதம் ஓட்டலாம் இருக்கிற காசை வச்சு. சரி கந்தசாமி, அதுக்கு தான் போடணும் நான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க கேட்போன்ட்டு. அப்புறம் நம்ம தவுள் காலு மூளைக்காருக்கெல்லாம் வேற கேட்கணும் என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் என்ன நாடகம் நடத்துகிறப்ப பேசுகிறீங்க, நாடகம் நடத்தலாம் எதுவுமே கேட்கறதில்ல கண்டுக்கிறதில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். அதனால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறது தான் எனக்கு வேலையே இன்னைக்கு. அண்ணே அப்புறம் நம்ம சிகாமணியே வீடு கட்டின்னு இருக்கிறாண்ணே. வீடு இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் உடனே கிரகப்பிரசவம் வைக்கிறதா இருக்கிறான். அப்போ எல்லாரும் வந்து சந்திப்போம். வீட்டுக்கு போவோண்ணே. அட அப்படியா? பரவாயில்ல முன்னேறினா சரிதான். ஆமாம் சொல்லிகிட்டே இருந்தான் வீடு கட்டணும் பாதிலே இருக்குது அப்படின்னா. இந்த வருஷம்தான் நமக்கு கூத்தாடி ஏதோ சம்பாரிச்சு மேற்கொண்டு கட்டுறான் போல. கட்டி முடிக்கிட்டோம் எல்லாரும் வருவோம் அவசியம். சரிக்கா அந்த சாமி, அப்புறம் வச்சிடறேன் நான். சரிண்ணே. அப்பா என்னப்பா எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ஆமாம்மா கௌசல்யா, ஏன்னா நாடகம் நடத்தி ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் சரி எல்லார்கிட்டையும் பேசுவோமேன்ட்டு ஃபோன் போட்டு பேசுகிறேன். அப்பா அப்புறம் உங்க நாடகத்துல எந்த நாடகமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல ஒரு லேடி கெட்ட போட்டு வருவாரு, அவர் பேருக்கணும் மணிமன்னன். அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் நல்லா இருக்காரா? எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அழகா மேக்கப் போட்டுன்னு வருவார், லேடிஸ் மாதிரி அழகா. ஆமாம்மா அவன் வந்தாதான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் அவனை முதல்ல அனுப்புறது. இடையில வந்து காமெடி பண்றதும் அவன் தான் கூட நின்று. அவன்கிட்ட பேசணும்.